நான் எங்க கிளம்பிட்டு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு போறியா? இல்லையே. ஸ்கூல்ல எதுனா ஃபங்க்ஷனா? இல்லையே. ஊருக்கு போறியா? இல்லையே. கோயிலுக்கு போறியா? கரெக்ட். ஆனா நான் கோயிலுக்கு எதுக்கு போறது தெரியுமா? டிராயிங் காம்படிஷனுக்கு. நானு எங்க அண்ணா அப்புறம் எங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட் எல்லாரும் போறோம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போறோம் தெரியுமா? கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போலாமா? வாங்கல நீங்களும் காம்படிஷனுக்கு வாங்க. எங்க போறீங்க எல்லாரும் இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு? கபாலீஸ்வரர் கோயிலுக்கு. எதுக்கு? அதான் டிராயிங் பண்ண அங்க டிராயிங் காம்படிஷன் நடத்துறாங்க. ஆமா. என்ன வரையணும்? அவங்க வரைய சொல்லுவாங்க, நம்ம வரையணும். ஓ, விக்ஷா எங்க காணோம்? இதோ இருக்கா. ஓ, தோ இருக்கா விக்ஷா. ரெடியா? டேய், இங்க பாருங்கடா, எதனா ஐடியா இருக்கா என்ன வரையலாம்? இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன கேட்பாங்க? எனக்கு தெரியும், நான் வரையறேன். சரி, என்ன கேட்டா நீங்க வரைவீங்க? எது கேட்டாலும் வரைவோம். ரெடியா? ரெடியா இருக்கியா? சொல்லுங்கடா. ஏய், இதெல்லாம் சொல்லுங்கடா. தெரியும் பாரு. பிங்க் கலர். அதான் எங்க பிங்க் கலர் தான் நாங்க பேசுறோம். அத பேசி கேக்குறாங்க. லிங் கலரிங்கா டிராயிங்கா? கலரிங். கலரிங் பண்றியா? சூப்பரா. பிங்க் கலர் தான் பண்றியா? நல்லா அழகா பண்ணணும்னா வெளியில வராம அழகா பண்ணணும். சரியா? நாங்கள் வந்து இங்கே கபாலீஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். இங்கே வந்து ட்ராயிங் காம்படிஷன் நடத்துறதா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் வாட்ஸ்அப்லேருந்து வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் எங்கள் பசங்களையும் அங்கே சேர்த்து விட்டுருந்தோம். அது இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. அந்த ஒன்றே பிரசாதம் கிடச்சிச்சு அவனுக்கு. உள்ளே நுழைஞ்சதுமே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா சூடாக இருந்தது. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டே போனோம். எங்களை 5:45க்கு அங்கே வந்துட சொன்னாங்க. அதனால நாங்கள் அங்கே 5:30க்கே அங்கே ரீச் ஆகிட்டோம். என்ன நினச்சிங்க? கிணறுன்னு நினச்சிங்களா? அதை தேடிட்டே போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா மாடு, கோழி இதெல்லாம் அவங்க வளர்ப்பாங்க. நாங்கள் எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலும் பசங்க வந்து அந்த மாட்டுக்கிட்ட போயிட்டு விளையாடிட்டு, அங்கே இந்த கீரை மாதிரி தருவாங்க, அதெல்லாம் வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே அந்த மாடோட கொஞ்சம் சும்மா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அங்கே போய் மாட்டுக்கு போய் நாங்கள் எதனா கொடுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு மாடுக்கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே ட்ராயிங் காம்படிஷனுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேர் தான் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவங்க பசங்க வந்து வேஷ்டி கட்டியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை போட்டிருந்தோம். உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா எழுத. விக்ஷா உன் ஃப்ரெண்டு இருக்கா? ஜாலியா? கிமரா, யூ ரெடி ஃபார் ட்ராயிங்? யூ ரெடி? இங்கே பாரு, அம்மா மொபைல் பாரு. அங்கே போனால் என் பொண்ணோட கிளாஸ்மேட்டே ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவளோட உட்காந்துட்டா. இவங்க 2 பேரும் இங்கே கொஞ்சம் பெரிய பசங்க இங்கே உட்கார வச்சுருந்தாங்க இவங்கள. விக்ஷா, நாங்கள் உட்காந்துருக்கேன்னு நீ ட்ரா பண்ணு, கரெக்டாக ட்ரா பண்ணது. கலர்லாம் வெளியில் வராம அப்படின்னா இமேர் ஆல் தி பெஸ்ட். 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. 6 இயர்ஸ் to 8 இயர்ஸ் வரைக்கும் இந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க. என் பையனோட கிளாஸ்லேயும் வந்து ஒரு 3 பசங்க வந்திருந்தாங்க. எல்லோரும் இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லோரையும் வந்து அங்கே போய் நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் அங்கே போய் உட்காந்துருங்க, இங்கே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பசங்க இங்கே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்க எழுந்து உங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க.
நாங்களும் வந்து பசங்க யார் கூட போகிறாங்கன்னு தெரியாமல் இருக்கோம், அதனால நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதனால் பசங்களை பார்த்த மாதிரியும் இருக்கணும்னு எதிர்க்கே வந்து உட்காந்துட்டோம். இந்த ஈவினிங் டைமில் நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருந்தது ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது மைண்டுக்கு. அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே உட்காந்துருக்க டைமில் ஏரோப்ளேன் போயிட்டே இருந்துச்சு, நிமிஷத்துக்கு நிமிஷம் போயிட்டே இருந்துச்சு. இதை பாருங்கள், இது 3வது ஏரோப்ளேன் போகுது, 4வது போகுது, 5வது போகுது, இப்படியே ஏரோப்ளேன் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அங்கே முருகர் எதிர்க்க தான் உட்காந்துருந்தோம். முருகருக்கு வந்து ஆரத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க, அது இங்கேருந்தே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்துருந்தோம். அவங்க இன்னும் டயக்ராம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரி, அவங்க கிட்டே போனால் அவங்க நம்மளை எழுந்து வந்து பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது கேட்பாங்க, நம்ம வெளியில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். பேக் சைடில் தான் வந்தோம். பேக் சைடு வந்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும், நல்லா பெரிய குளம், அது சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே சும்மா பார்த்துட்டே இருந்தோம். அதில் வந்து ஒரே ஒரு கொக்கு மட்டும் தனியாக இருந்தது, கூட்டமாக அந்த பக்கம் வாத்துங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பக்கத்துலேயே இருக்க ஒரு டீ ஷாப்புக்கு வந்து நாங்கள் டீயும், இது வந்து ராகி பிஸ்கெட்டு, அந்த பிஸ்கெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்வீட்லாம் ரொம்ப கம்மியாக கரெக்டாக இருந்தது. அது 2 மட்டும் நாங்கள் சாப்பிட்டு பசங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கிட்டு போகலாம், ஏன்னா அவங்க பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பனானா கேக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து ஆளுக்கு 3 வாங்கிக்கிட்டோம். அப்புறம் அங்கே சமோசா பஃப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதையும் கொஞ்சம் வாங்கிட்டோம். இங்கே காஃபி சூப்பராக இருந்துச்சு. இந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள், இங்கே ரொம்ப நல்லா இருந்தது காஃபி. அப்புறம் வந்து அப்படியே சைடில் நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அங்கே சும்மா கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கிளிப்பு 50 ரூபான்னு விற்றுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் பூவெல்லாம் கட்டியிருந்தாங்க. இது என்ன கோயிலுக்கு கட்டுற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இவங்க வந்து இது ஃபங்க்ஷனுக்காக இதை பூ வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கட்டணும் அப்படி சொன்னாங்க. சரி, உள்ளே வந்து பார்த்தா ட்ராயிங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பசங்கள்லாம் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க கம்முன்னு. சரி, நம்மளை கூப்பிடல, நாங்கள் கால் பண்ணுறோன்னு சொன்னாங்க. எங்கள் கால் வரல, அதான் நாங்கள் போய் அப்படியே உட்காந்துட்டோம் அங்கே ஓரமாக. என் பொண்ணு முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. சரி, அவளை கூப்பிட்டு வந்துடலான்ட்டு போயிருந்தோம். பண்ணிட்டியா? சூப்பரா, சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்களா? சரி, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ. என்னென்னலாம் கொடுத்தாங்க? பென்சில் செட்டு, 50-50 மஞ்சு, பர்ஃபி, அப்புறம் சர்டிஃபிகேட். சூப்பர். சரி சொல்லு, என்ன ட்ரா பண்ண? கலர் அடிச்ச. என்ன கலர் அடிச்ச? சாமியெல்லாம் கலர் அடிச்சோம். சாமியா? என்ன சாமி? முருகன், கிருஷ்ணா, பிள்ளையார், அதுக்கப்புறம் சிவன். சிவன் நிறைய அடிச்சிங்களா கலரு? 4 கலர் அடிச்சா? சரி, எப்படி அடிச்ச கலரு? பியூட்டிஃபுல்லா. அப்போ உனக்கு ப்ரைஸ் வந்துருமா? சரி சரி, பாப்போமா? சரி, கிமேரா எப்படி அடிச்சா உன் ஃப்ரெண்டு? கிமேரா எப்படி அடிச்சா உன் ஃப்ரெண்டு? அப்படியா? பேசிக்கிட்டீங்களா நீங்கள் 2 பேரும்? டேய், ஒன்றுன்னா போயிட்டே இருந்ததுல, நாங்களும் அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் ஏரோப்ளைனை. இந்த லைட்டு பாரு, சூப்பராக இருக்கு அங்கே மேலே, கலர் கலராக. ஹேய், கலர் சேஞ்ச் ஆகுது பாரு. இல்லை, ஆமாம், சூப்பராக சேஞ்ச் ஆகுது. சரி, உனக்கு எதுனா சாப்பிட வேணுமா? என்ன வரைஞ்சிங்க? ஜாலியாக இருந்துச்சா? நீ என்ன வரைஞ்ச? சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்களா? நீ என்ன வரைஞ்ச? என்ன வரைய சொன்னாங்க? அதான் வரைய சொன்னாங்களா? உங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சே சிவன் வரையிறது. சரி, எப்படி வரைஞ்சிருக்கீங்க? காமிங்க. இது சாய், உன்னோட டயக்ராமா? சிவன்,
பிள்ளையாரு கொடிமரம் சிவன் சரண் உன் டயக்ராமா பிள்ளையாருண்ணா பாப்பா மாதிரி இருக்காரு குட்டி பாப்பா மாதிரி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு அங்கே ஒரு கோயில் வரைஞ்சிருக்கு ட்ராயிங்கா ட்ராயிங் காம்படிஷன் என்ஜாய் பண்ணீங்களா இந்த மாதிரி காம்படிஷன் வச்சா திருப்பி திருப்பி வருவீங்களா ஆனால் சூப்பராக வரையணும் இந்த மாதிரி மொக்க மாதிரி வரையக்கூடாது என்ன சரி அப்போ ப்ரைஸ் வந்து யாருக்குன்னு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்களா அவ்வளோதானா வெறும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் தானா என்னடா வாயே திறக்க மாட்டீங்க டயர்டாக இருக்கீங்களா என்ன சரி வீட்டுக்கு போகலாமா அப்போ நீ சிவனை ஒழுங்காக வரையில சாமி கிடையாது காட்டமா அப்புறம் ஒரு வழியாக எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே விளையாடிட்டு தான் வருவோம் அப்படி சொல்லிட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. டைம் வேறு ஆயிடுச்சு. வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. இந்த யானை மேலே ஏறி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இது வேஸ்ட்டிலாம் வேண்டாம், அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வந்தா இந்த பக்கம் ஓடி வந்து இந்த யானை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்புறம் வந்து இவனை போய் பிடிக்கலான்னு போனாக்கா அதுக்குள்ளே இவங்க 2 பேர் வந்து இவங்களும் வந்து அந்த யானை மேலே ஏறிக்க போயிட்டாங்க. அங்கேருந்து இவங்களை கூப்பிட்டு வரதே பெரிய பாடாக போயிடுச்சு. அப்புறமா அங்கே ஒரு பூனை இருந்தது, அதை போட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பாவம் அது பாட்டுன்னு சிவனேன்னு எங்கேயோ இருந்துச்சு, அதை போய் நோண்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு வழியாக வாங்க வாங்கன்னு சொல்லி கத்தி இழுத்துட்டு வந்தோம். திட்டுவாங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம், வா வீட்டுக்கு போகலாம், வா வா வா. அப்புறம் வெளியில் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே வாங்காமல் போகிறோமே, அதனால அங்கே வந்து இந்த பொட்டு கிளிப்பு கம்பல் இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு எதனா வாங்கலான்ட்டு போயிருந்தோம். இங்கே பாருங்கள், இவங்க நாங்கள் வாங்குகிற சமயத்தில் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. நான் இங்கே நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன், பொட்டு வாங்கினேன், பாப்பாவுக்கு கிளிப் வாங்கினேன். பாப்பா வந்து இந்த டோரா தான் வேணும்னு கேட்டேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க ஏன்? ஆமாம், நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் நீயும் ஃப்ரெண்டா? நாங்கள் வந்து கிளிப்பு இதெல்லாம் வாங்கினோன்னு நீங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டீங்க, எங்களுக்கும் வாங்கி கொடுங்கன்னு இந்த மினியேச்சர் கடைக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு இது வேணும் அது வேணும்னு எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டமாக கேட்டாங்க. அந்த அளவுக்குலாம் நாங்கள் பிளான் பண்ணி வரல, ஆனால் அங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவர் சொன்னார் இது எல்லாமே ரியலாகவே எல்லாமே தோசை வரும், இட்லி வரும், குழி பணியாரம் வரும், எல்லாமே வரும், வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம் வாங்க போகலான்னா கேட்கவே இல்லை, ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் எது வாங்கி கொடுத்தாலுமே 2 நாள் தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா அதை தூக்கி போட்டு பழைய மாதிரி ஃபோனை தான் வச்சுட்டு விளையாடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து எங்கள் ஆட்டோ வந்துருச்சு, வாங்க அடுத்த வாட்டி வந்தால் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிட்டோம். ட்ராயிங் காம்படிஷன் வந்தியா இல்லை ஷாப்பிங் வந்தியா? எங்கே வந்த? ஷாப்பிங் வர்றோன்னா காசு எடுத்துகிட்டு வந்தோம். காசு எடுத்துகிட்டு வந்தீங்களா? அங்கேருந்து அப்படியே ஆட்டோ வந்து சாய்பாபா கோயில் வழியாக மூவ் ஆச்சு, மயிலாப்பூர் சாய்பாபா கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா சாமி வந்து மேலே தாளத்தோடு உள்ளே போச்சு, ஆரத்தி காட்டுற நேரம்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து சாய்பாபா பார்க்கவே இல்லை, அதுதான் ஒரு குறையாக இருந்தது. மற்றபடி வந்து இன்றைக்கி சூப்பராக போச்சு நாள். இதே மாதிரி காம்படிஷன் எப்போவுமே நடந்தால் நாங்கள் வருவோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் நடந்தால் பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி அமுச்சு விடுங்க. இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, பாய்.